அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு கடுமையான உழைப்பு போட்டிருப்பீங்க. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்தான் இந்த வெற்றி, இந்த வேலை. ஆனால் நீங்கள் இப்போ போட்ட அந்த விதை அந்த குரூப் 2க்குன்னு போட்ட விதை. ஆனால் அது குரூப் 2க்குன்னு போட்ட விதை கிடையாது. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் எழுதி நீங்கள் அந்த குரூப் 1க்குன்னு போட்ட விதை தான் என்னென்னா அந்த குரூப் 2க்கு போட்டது. அதை நீங்கள் நல்லா பயன்படுத்துனீங்கன்னா குரூப் 1 ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பார்த்த ஒரு இதில் அந்த குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5000 வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக படித்தாங்க. ஆனால் அந்த குரூப் 1க்கு படிக்கும்போது 90 வேக்கண்ட் தான் இருக்குன்னு சொல்லி படிக்க மாட்டேங்காங்க. இப்போவும் ஸ்டேஜில் 2-3 பேர் இந்த குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்படி கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸை நீங்கள் எழுதக்கூடாது. போதும், நமக்கு இந்த ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க, குரூப் 1 உட்காந்து எழுதுங்க. ஏன்னா நீங்கள் கடுமையாக உழைப்பு. ஏன்னா நானும் உங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணேன். பார்க்கும்போது படிச்சுட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு தன்னம்பிக்கையில் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம போட்ட விதை குரூப் 1க்குன்னு போட்ட விதை தான். இடையில குரூப் 2 நம்ம ஒரு அறுவடை பண்ணிட்டோம். இனிமேல் நீங்கள் குரூப் 1க்கு அழுத்தமாக படிங்க. நாங்களும் குரூப் 1க்கு பயங்கரமாக உட்காந்து இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த வேலையை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆட்களே இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா குரூப் 2 தான் உட்காந்து படிச்சுட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் பாஸ் பண்ண எல்லாருமே குரூப் 1 மட்டும் எய்ம் பண்ணி படிங்க. ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாமில் குரூப் 1 செலக்ட் ஆகி போகிறது தான் டாப் மோஸ்ட்டு. ஏன்னா ஒரு குரூப் 4 பாஸ் பண்ணுறவனுக்கு குரூப் 2 பெருசாக தெரியும், குரூப் 2 பாஸ் பண்ணுறவனுக்கு குரூப் 1 பெருசாக தெரியும். நீங்கள் குரூப் 1 பாஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனால் இப்போ குரூப் 2 பாஸ் பண்ண எல்லாருமே என்ன நினைக்காங்கன்னா குரூப் 2 பாஸ் பண்ணணும்னு நினைக்காங்க. அப்படி நினைக்காதீங்க. உங்கள் எண்ணம் டார்கெட்டை ஹையாக வைங்க. குரூப் 1 விட்டுறாதீங்க. மீண்டும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா இது நம்ம ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சாலும் கூப்பிடுங்க, நாங்கள் கண்டிப்பாக வருவோம். விட்டுறாதீங்க, நல்லா படிங்க. ஏன்னா குரூப் 1ங்கிறது முக்கியமானது, விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருடைய ஒர்க் இருக்குது, கடுமையான ஒர்க் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அந்த ஒர்க்கை யார் டெலிவர் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். அதை டெலிவர் பண்ணுற யாருன்னா நீங்கள் தான் டெலிவர் பண்ணியிருக்கீங்க, நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிங்க. ஆக்சுவலாக நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும். நீங்கள் குரூப் 1 தேடுனீங்கன்னா குரூப் 1 உங்களை தேடும். இப்போ நீங்கள் குரூப் 2 தேடுனீங்க, குரூப் 2 உங்களை தேடிட்டு. ஏன்னா நல்லா யோசித்து பாருங்கள், நம்ம ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு ஆசைப்படுவோம். நான்லாம் முதல் தடவை இந்த தனுஷ் படம் ஒரு படம் வரும். அந்த படத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த பல்சர் பைக்கை காட்டியிருப்பாங்க. அப்போ அந்த பல்சர் பைக்கு கடையில் போய் டெய்லி போய் கேட்பேன், ரேட் எவ்வளவு, ரேட் எவ்வளவு, ரேட் எவ்வளோன்னு கேட்கும்போது அப்போ நம்ம கண்ணில் பார்த்திங்கன்னா பல்சர் பைக்காக தான் படும். ஒரு ஒயிட் கலர் சட்டை எடுக்குன்னு நினைப்போம், நம்ம கண்ணில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் சட்டை தான் பட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, யோசித்து பாருங்கள். நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடும். ஒரு பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண நினச்சிங்கன்னா பேங்க் எக்ஸாம் உங்களை தேடும். யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் தேடும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேடுனா தான் அதுவும் தேடும். நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக குரூப் 2 தான் தேடிட்டு இருக்கீங்க. அதனால தான் குரூப் 2 உங்களை தேடுது. அதில் குரூப் 1 எக்ஸாம் நல்லா படிங்க, விட்றாதீங்க. ஏன்னா நல்லா அதை தெளிவாக அதுக்குன்னு உட்காந்து உழைச்சிங்கன்னா வேஸ்ட்டே ஆகாது. ஏன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்ததில் ஒவ்வொரு வயசுலேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இதை நீங்கள் உணர்வீங்க. நான் பார்த்ததில் இப்போ ரீசெண்டாக பார்த்ததில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த எடுக்கக்கூடிய டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமானது. ஒரு 10th முடித்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த +1 எந்த குரூப் சேரணும்னு சொல்லி டிசிஷன் எடுக்கணும். +2 முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா காலேஜ் எந்த காலேஜ் போகணும் டிசிஷன் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடித்த பிறகு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமா, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுக்கணும். அப்புறம் இந்த டிசிஷனுக்கு ஸ்ட்ராங்காக உட்காந்து படிக்கணும். இப்போ ராதாகிருஷ்ணன் படிக்கும்போது கிட்டத்தட்ட சொன்னால் 2 வருஷமாக நான் வேலைக்கு போகலங்க, அது அவன் எடுத்த டிசிஷன். அதனால் கண்டிப்பாக இந்த குரூப் 1 பாஸ் பண்ணுவான். பாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்போ அந்த டிசிஷன் தான் எல்லா இடத்துலையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும். அப்போ இந்த டிசிஷன் ஸ்ட்ராங்காக எடுத்துடணும். ஆனால் எடுக்க முடியாது. இப்போ நிறைய பேர்கிட்ட குரூப் 1 ஏன் மெயின்ஸ் எழுதலைன்னு கேட்டால் செப்டம்பர் 14 எனக்கு ப்ரிலிம்ஸ் இருக்குது அப்படிங்க, டிசிஷன் எடுக்க முடியல அவனால். அப்போ டிசிஷன் எடுக்கிறதுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். ஆனால் ஸ்ட்ராங்காக எடுக்கணும், குரூப் 1 மட்டும்தான் அப்படின்னு எடுக்கணும். அப்போ இந்த டிசிஷன் சொல்லி பார்க்கும்போது நான் என் லைஃப்பில் பார்த்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதில் ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இன்ஸ்டியூட்டில் நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிக்க முன்னாடி கூட நாங்கள் ஒரு ரூம் எடுத்து படிச்சுட்டு இருப்போம். பசங்களில் ஒரு பொண்ணு 10 பேர் இருப்பாங்க, பொண்ணுங்களில் ஒரு 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா ஆக்சுவலாக இந்த டீம் ஒர்க்குன்னு எல்லோரும் பேசுனாங்க. அந்த டீம் ஒர்க்கு பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு படிக்கணும்.
எப்போவுமே நீட் அண்ட் தேடலாக தான். நம்ம இந்த டீம் ஒர்க்குங்கிறது நம்ம எப்படி இருக்கோமோ அதை மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட வந்து அமைவாங்க. அப்போ நாங்கள் ஒரு 10 பசங்க படிக்கிறோம், 10 பொண்ணுங்க படிக்காங்க. அதில் ஒரு பையன் வந்து சின்ன பையன் டிப்ளமோ முடிச்சிருக்கான், 10th முடித்து டிப்ளமோ முடிச்சிருக்கான். எங்கள் ரூமில் வந்து இருக்கான், ஆக்டிவாக இருக்கான், பயங்கர ஆக்டிவாக இருக்கான், நல்லா சொல்லிக் கொடுக்கான். எல்லாருக்குமே மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குறான், ரீசனிங் தெரிஞ்சதை சொல்லிக் கொடுத்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அக்கா வந்து எங்கள் அந்த டீமில் சேர்றாங்க. அக்கா வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அந்த பொண்ணும் பயங்கரமாக படிக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த படிக்கிறவங்களோட நம்ம உட்காந்துருந்தா நம்மளும் என்ன செய்வோம், படிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த பொண்ணும் பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு 2 பேரும் வரல, ஒரு வாரமாக எங்கள் ரூமுக்கு வரல. நான் அந்த பையன்கிட்ட போய் வீட்டில் போய் பேசுகிறேன். ஒரு சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டேன். 10 மணி வரைக்கும் அவங்க வீட்டில் உட்காந்து பேசியிருக்கேன். அந்த 10 மணி வரைக்கும் பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் நைட்டு சாப்பிட்டே வரோம். அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜென்ரல் கோட்டா, என் பையனை வந்து நீ ராங்காக டைரக்ட் பண்ணாத, அவனை அப்படியே விட்டுரு, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைப்பான் போயிடுவான்னு சொன்னோன்னா அந்த பையன் நல்லா படிப்பான். அவனை நாங்கள் அப்படிலாம் விடலை, ஒரு 6 மாதம் அவங்க பையனை விடுங்க, கண்டிப்பாக வேலை வாங்குவான். எதுக்காண்டி நாங்கள் போய் கூப்பிட்றோன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ரூமில் ஸ்ட்ரென்த்து குறையுது. ஸ்ட்ரென்த்து குறையும்போது என்னென்னா நமக்கு படிப்பும் குறைஞ்சிரும். அப்போ நம்ம கூட இருக்கவங்களும் விட்டுறக்கூடாது. அப்போ நாங்கள் இன்ஸ்டியூட்டில் ஆரம்பிக்கல, நாங்களும் படிச்சுட்டு தான் இருக்கோம். அப்போ அந்த பையனை வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்துட்டோம். பையனையும் கூட்டு வந்துட்டோம், அக்காயும் கூட்டு வந்துட்டோம். கொஞ்ச நாள் அந்த பையனுக்கு வேலை கிடச்சிட்டு ஒரே அட்டம்ப்டில் தூக்கிட்டான். ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் டிப்ளமோ கேட்டகரிக்கு அடிச்சுட்டு கிளம்பிட்டான். அக்கா சின்சியராக படிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் வரல. திரும்ப அவங்க வீட்டுக்கு போய் நம்ம என்ன செய்யறோம்னா கேட்குறோம், ஆனால் அக்கா படிச்சுட்டு இருந்தாங்க திரும்ப வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறோம். என் பொண்ணுக்கு நான் மேரேஜ் பார்த்துட்டேன், மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்டேன், இன்னும் இந்த எங்கள் வீட்டுக்கு வர்ற வழக்கெல்லாம் வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா மூஞ்சி அடிக்குமே பேசுகிறாங்க. நான் திரும்ப அப்போ தான் ஒரு கால்ஃபர் போட்டிருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2ல் ஏஎஸ்ஓங்கிறது தனி கேடர். நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்லாம் ஆரம்பிக்க முன்னக்கூட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். ஏஎஸ்ஓங்கிறது தலைமைச் செயலகத்தில் ஏஎஸ்ஓங்கிறது குரூப் 2ல் தனியாக போட்டிருந்தான். ஒரு 130 போஸ்ட் எவ்வளோ போட்டிருந்தான். அப்போ இந்த 130 போஸ்ட் போட்டிருக்கான், நீங்கள் வந்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வீட்டில் போய் நல்லா ஃபோர்ஸாக பேசுகிறேன். பேசி அவங்க அம்மா அப்ளை பண்ண வச்சுட்டாங்க. உட்காந்து படிச்சுட்டே இருந்தாங்க. எக்ஸாம் தள்ளி போயிட்டு இப்போ தான் டிஎன்பிசி ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. முந்தி பார்த்தீங்கன்னா தள்ளி 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 போயிட்டே இருக்கும். எக்ஸாம் தள்ளி போயிட்டு தள்ளி போனோன்னா அந்த பொண்ணு திரும்ப வரலன்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் திரும்ப போய் அவங்க வீட்டில் போய் கூப்பிட்றோம். ஏன்னா நாங்கள் படிச்சிருக்க ரூமுக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு, அதனால் நாங்கள் போய் கூப்பிட்றோம். 2வது அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு 8 மணிக்கு போனால் தோசை சுட்டு தருவாங்க. அப்போ நைட்டு அந்த டைமை கனெக்ட் பண்ணி போவோம். போய் பேசுகிறோம், அவங்க அம்மாட்ட போய் பேசுகிறோம். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஓப்பனாக சொல்லிட்டாங்க, பையன் பார்த்தாச்சு, கல்யாணம் இன்னைக்கு முடிஞ்சுது, இனிமேல் நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பையன் பார்த்துட்டீங்க வச்சுட்டிங்க, கல்யாணம் வரைக்கும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு. படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது என்ன நடக்குன்னா, கல்யாணம் கார்டெலாம் அடிச்சிட்டாங்க. எக்ஸாமில் கால் லெட்டர் இஷ்யூ பண்ணுறான். கல்யாண டேட்டும் கால் லெட்டரும் ஒரே டேட். அந்த பொண்ணு கதறி அழுவுது, ஐயையோ போச்சே கீச்சேன்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், அந்த புருஷன்கிட்ட போய் பேசு, ஹஸ்பண்ட்டை பேசு, கொஞ்சம் டைம் கேளு, பரீட்சையை முடிச்சுட்டு வந்து கல்யாணத்தை கட்டிக்கிறேன்னு சொன்னால் அவங்க வீட்டில் போய் சொல்கிறாங்க, தையா நிற்காங்க. அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்ட்டை பேசுகிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டாப்புல, பரீட்சை எழுதிட்டு வா பார்த்துக்கலான்னு. அதான் டிசிஷன். நம்ம வந்து பேசி முடிக்காத பிரச்சனையே கிடையாதுங்க உலகத்தில், பேசி முடிச்சிடணும் என்ன. அப்போ வந்து பேசிட்டாங்க, பரீட்சை எழுதியாச்சு. பொண்ணு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்களும் கல்யாண மண்டபத்தில் இருக்கோம். 1 மணிக்கு பரீட்சை முடியுது. பொண்ணு எத்தனை மணிக்கு வர்றாங்க? 1:30க்கு வர்றாங்க. அவங்க ஜென்ரல் கோட்டா, ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அவங்க நிறைய சாமியார் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. 1:30 மணிக்கு வர்றாங்க. வந்த உடனே நாங்களும் மேலே இருக்கோம். கதறி அழுதுட்டு இருக்கு அந்த பொண்ணு, பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. என்னம்மா அழுகுற அப்படின்னு சொல்லி நான் தான் பக்கத்தில் போய் கேட்டேன், சார் பரீட்சை நல்லா பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அதாவது தெரிஞ்ச கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிட்டு ஒருத்தர் என்ன சொன்னாலும் சந்தோஷமாக உட்காந்துருப்பான். ஒரு 10 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் இருக்கும், அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருப்போம். ரிசல்ட் வரும்போது யார் பாஸ் பண்ணுவான்னா செகண்ட் கேட்டகரி தான் பாஸ் பண்ணுவான். நான் அப்போ அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், நீ நல்லா எழுதியிருக்கம்மா, 1-2 கொஸ்டின் தப்பாக போட்டிருக்க, அதை நினச்சி ஃபீல் பண்ணுற, கண்டிப்பாக அவன் பாஸ் பண்ணுன்னு சொன்னேன், நீங்கள் சும்மா சமாதானப்படுத்துறதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இது பண்ணிட்டு விட்டாங்க. ஆனால் ரிசல்ட் வந்துச்சு, பாஸ் பண்ணிச்சு, தலைமைச் செயலகத்தில் வேலைக்கு போச்சு. அப்போ அந்த டிசிஷன் எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து, அப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கக்கூடிய டிசிஷன் வந்து குரூப் 1க்குன்னு இருக்கணும். அதாவது நீங்கள் விட்டுட்டிங்கன்னா போயிடுவீங்க. ஒரு நாள் நீங்கள் படிக்காமல் விட்டிங்கன்னு வச்சுருங்களேன், 5 நாள் பின்னாடி போயிடுவீங்க. அதை நல்லா நான் ஃபீல் பண்ணுறேன். நான் 2 நாள் இன்ஸ்டியூட்டுக்கு வராமல் இருந்தேன்னு வச்சுருங்களேன், ஒரு 10 நாள் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்ஸ்டியூட்டுக்கே வந்துட்டு இருந்தேன்னா நான் அதை உங்களோட சேர்ந்து நான் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் படிக்கிறது வந்து நிப்பாட்டிடக்கூடாது. அப்போ டார்கெட் வந்து குரூப் 1 தான் டார்கெட்டு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து அடுத்தட நீங்கள் எல்லாருமே எதுக்கு வரணும்? குரூப் 1க்கு தான் வரணும். நீங்கள் விட்டுறக்கூடாது, இந்த வாய்ப்பை வந்து நினைச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல பேப்பர் படிக்கும்போது
இந்த ஹிந்துவில் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்மொழின்னு ஒன்று போட்டிருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வீட்டில் பாம்பு வந்துட்டுனா உனக்கும் அச்சுறுத்தல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பக்கத்து வீட்டுக்கு தானே பாம்பு வந்து நம்ம வீட்டுக்கு பாம்பு வரலன்னு நினைக்கக்கூடாதுங்கிற மாதிரி கான்செப்ட். அதுமாதிரி நம்மளை பொறுத்தவரை என்ன கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டில் ஒருத்தன் பாஸ் ஆகிட்டான்னு வச்சுருங்களேன், நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவோம். ஏன்னா கண்டிப்பாக நான் ஒரு தீசிஸ் எடுத்தேன் இடையில, யார் இந்த கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் பண்ணேன். யார் இதை கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது, நார்மலாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியில் ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா அவங்க வீட்டில் கவர்மெண்ட் எக்ஸாம் மட்டும் தான் படிக்காங்கன்னு சொல்லி பாஸ் பண்ண வச்சுருந்தாங்க. இல்லை நம்ம படிக்கக்கூடிய காலேஜில் நம்ம கூட இருக்கிறவங்க ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டா நம்மளும் அதை நம்பி பாஸ் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம தெருவில் ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டான், இல்லை நம்ம கிராமத்தில் ஒருத்தன் பாஸ் பண்ணிட்டா அதை நம்பி பாஸ் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த பாஸ் பண்ணுறோன்னே கண்கூட நம்ம பார்த்தா மட்டும்தான் நான் நம்புகிறோம், இல்லைன்னா நம்ப மாட்டோம். அப்போ பாஸ் பண்ணுறோங்க. இப்போ ஒருத்தர் எவரெஸ்ட்டில் ஏறிட்டால் நம்ம ஏற மாட்டோம், ஆனால் நம்ம கூட இருக்கவங்க ஏறிட்டால் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால் நீங்கள் பழகிறது யார் கூட பழகுன்னா அந்த குரூப் 1 பாஸ் பண்ணணும் எண்ணத்தோடு இருக்கவங்க கூட பழகணும். இப்போ நீங்கள்லாம் குரூப் 2 பாஸ் பண்ணிட்டீங்க, பயங்கர ஹாப்பி தானே. இப்போ பாஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு டீமாக உட்காந்து படிச்சிங்க தெரியுமா, அவங்க கூட இப்போ சேரக்கூடாது. யார் கூட சார் இப்போ சேரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக படிக்க ஆரம்பிப்பான் பார்த்தீங்களா, அவங்க கூட தான் சேரணும். ஏன்னா அவன் வேலை இல்லாமல் படிச்சுட்டு இருப்பான், அதே எண்ணம் உங்களுக்கும் வரும். இப்போ நீங்கள் வேலை கிடச்சவன்ட்ட போய் படிச்சிங்கன்னு வச்சுருங்களேன், அவன் லைஃப்பில் ஒரு சேச்சுரேஷன் ஆகிட்டான். அவன் வேலையை பற்றி பேசுவான், எங்கள் ஆஃபீஸில் இது வந்துச்சு அது வந்து, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அவன் லீவு போட யோசிக்கவே கூடாது. இப்போ குரூப் 1 நீங்கள் எழுதுறீங்க, ரிசல்ட் வந்துட்டு லாஸாக போய் போடணும், லீவ் கூட யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி ராதாகிருஷ்ணன் 2 வருஷம் லீவ் விட்ருக்கான். இன்றைக்கி மேரேஜாக இருக்குது, ட்வின்ஸ் இருக்குது, லவ் மேரேஜ் வேறு, வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும், எல்லாமே இருக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டி இருக்காங்க கேட்டிங்கன்னா அந்த லீவ் போட யோசிக்காமல் இருக்குது. ஏன்னா நம்ம அட்டைன் பண்ணுற என்னென்னா குரூப் 1. ஆனால் நீங்கள் லீவ் போட, என்னால் நிறைய லீவ் போடுவேன். எனக்கு லீவ் போட்டதுக்கு விஜிலன்ஸ் என்கொயரியாக வச்சுருக்காங்க. ஏன்னா அதுக்கு என்னென்னா அன்அத்தாரிஸ்ட் லீவு. நான் அத்தாரிஸ்ட்டாக லீவ் போடுங்க, லாஸாக போய் போடுங்க, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்துட்டா உடனே லீவ் போட்டு உட்காருங்க. ஏன்னா விட்டுறக்கூடாது. நம்ம அவன் சத்தம் போடுவாங்க, இவங்க டிபார்ட்மெண்ட் நமக்கு சர்வீஸ் போதும், எல்லாம் சும்மா சொல்லுவாங்க, ப்ரொமோஷன் கட்டாமல் அது கட்டாமல், அதெல்லாம் தேவையில்லை. குரூப் 1க்கு அல்டிமேட்டாக உட்காந்து லீவ் போடுங்க, லாஸாக போய் போடுங்க. நீங்கள் படிக்கிறது யாருக்குமே. அதனால் குரூப் 1 மட்டும்தான். இப்போ இந்த ஃபங்க்ஷனே நம்ம எதுக்கு வச்சுருக்கோன்னு கேட்டிங்கன்னா, அந்த குரூப் 1க்கு தான் வச்சுருக்கோம். குரூப் 1 நீங்கள் படிக்கணும், இன்னும் நீங்கள் சேச்சுரேஷன் ஆகிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் குரூப் 1க்கு வந்து படிக்கணும், அதுக்கு தான் நம்ம வச்சுருக்கோம். அதில் நீங்கள் அடுத்த லெவல் நீங்கள் ஒன்றுமே முயற்சியே பண்ணாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுமாதிரி யாருக்கும் நீங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணியிருப்பீங்க, பாஸ் பண்ணாமல் இருக்க ஆஸ்பிரண்ட் கொஞ்சம் நூலிலையில் விட்டுருப்பாங்க. நிறைய பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இது ஒன்வே ரூட்டு மாதிரி தான். இது கிடைக்கலன்னா இதை விட நல்ல வேலை கிடைக்க போகுது, அவ்வளோதான். நானுமே படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு படிச்சுட்டு இருந்தேன், எப்படியாவது கிடச்சிடணும், லைஃப்பில் செட்டில் ஆகிடணும், கல்யாணம் முடிச்சிடணும், அப்படியே செட்டில் ஆனுங்க. ஏன்னா கிடைக்கல, ஆனால் அதை விட பெஸ்ட் வேலை அடுத்து கிடச்சிச்சு. இது இல்லைன்னா இன்னொரு பெஸ்ட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். ஆனால் நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது, ஒன்வே மாதிரி தான். ஒன்வேல நம்ம போயிட்டே இருக்கோம். அதனால் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது. படிக்கிறவங்க வந்து செயலில் மட்டும்தான் பதில் சொல்லணுமே தவிர, நான் மேக்ஸ் படிக்கேன், ஹிஸ்ட்ரி படிக்கேன், பாலிட்டி படிக்கேன், எல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது. செயல் மட்டும் தான் இருக்கணும். நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா செவுத்துட்ட பேசுகிற மாதிரி, அது வேஸ்ட்டு. யாருக்கு பதில் சொல்ல. ஆனால் நீங்கள் பாஸ் பண்ணி பேசுனீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது வேறு கதை. ஏன்னா அதில் ஒரு சின்ன கதை ஒன்று இப்போ பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு புலியும் கழுதையும் இருக்குது. ஏன்னா அந்த புலிக்கும் கழுதைக்கும் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஆகுது. என்ன கான்ட்ரவர்ஷியல்னா, புல், ஏன்னா தரையில் இருக்கக்கூடிய புல் வந்து புலி வந்து பச்சை கலர் அப்படிங்குது, ஆனால் கழுதை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா ப்ளூ கலர் அப்படிங்குது. இப்போ 2 பேருக்குள்ள கான்ட்ரவர்ஷியல். அது பச்சைங்குது, இது ப்ளூங்குது, இது பச்சைங்குது ப்ளூங்குது. சரி பஞ்சாயத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கத்திட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சிங்கம் வந்து பஞ்சாயத்து பண்ணும்போது கழுதை ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட்டை தூக்கி வைக்குது. சிங்கமே புல் வந்து ப்ளூ கலரில் இருக்குது, இந்த புலி வந்து புரியாமல் பச்சை கலர் அப்படிங்குது அப்படின்னு சொல்லி கத்துது. உடனே சிங்கம் ஆன்சர் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் புல் எப்படி இருக்குது, ப்ளூவாக தான் இருக்குது, சிங்கம் தப்பாக சொல்லுது அப்படிங்குது. உடனே கழுது அதோட விடலை, புலிக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்குது. உடனே சிங்கம் என்ன சொல்லுதுன்னா, 1 இயர் நீ யார்ட்டையும் பேசக்கூடாது, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு சொன்னோடனே கழுதை சந்தோஷமாக போயிட்டு. உடனே புலி கேட்குது சிங்கத்திட்ட, சிங்கமே புல் வந்து பச்சை கலரில் தான் இருக்குது, அது உங்களுக்கு நல்லா தெரியும், இருந்து ஏன் தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்காங்க. அப்போ சிங்கம் பதில் சொல்லுது, நீ தைரியமான விலங்கு, ஏன்னா விவேகமான விலங்கு, நீ போய் கழுதைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க பார்த்தியா, அதுக்காண்டி தான் அந்த தண்டனை அப்படிம்பாங்க.
அதே மாதிரி தான் நம்ம தேவையில்லாத ஆள்கிட்ட போய் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு தேவை என்னது குரூப் 1 எக்ஸாம், அதான் அதை நோக்கி தான் படிக்கிறது. தேவையில்லாமல் ஒவ்வொருத்துக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க தேவையே கிடையாது. நீங்கள் ஒரு குறிக்கோள் போட்டு அந்த குறிக்கோளை நோக்கி ஓடணுமே தவிர இடையில வர்ற ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷனே பண்ணக்கூடாது. இப்போ நானும் பண்ணவே மாட்டேன், யாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நம்ம நோக்கம் என்னென்னா அதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர மற்ற எதையுமே நம்ம பார்க்கக்கூடாது. அதனால் நோக்கத்தை மட்டும் தான் பார்க்கணும், வேறு எதையுமே பார்க்காதீங்க. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.